Hi guys, welcome to my channel. So, பிசியோட ஆஃபர்ஸை தாறுமாறாக கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு தெரியும். ஸோ இந்த பிப்ரவரியை ஃபென்டாஸ்டிக் பிப்ரவரி ஆக்கணும்னு இருக்காங்க. ஒவ்வொரு ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எங்களுக்கு பிராண்ட் சைடில் இருந்து எந்த அளவுக்கு ப்ரைசிங் சப்போர்ட் கிடைக்குதோ அந்த ப்ரைசிங் சப்போர்ட்டை ஃபுல்லாக அஃப்ரண்ட்டாக கஸ்டமர் கொடுக்குறது தான் எங்களோட மெயின் கான்செப்ட். ஸோ எங்களுக்கு எந்த அளவுக்கு வால்யூம் கிடைக்குது, ஸோ எந்த அளவுக்கு எங்களுக்கு ப்ரைசிங் சப்போர்ட் கிடைக்குதோ ஸோ அதை ஃபுல்லாக கட் பண்ணி நாங்கள் கஸ்டமர் கொடுக்குறது தான் எங்களோட மெயின் டார்கெட்டு. இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் பிசி தான். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சான்ஸே கிடையாது. ஏன்னா என்ன நம்ம சும்மா சான்ஸே கிடையாதுன்னு சொல்கிறோம்லாம் நினைக்காதீங்க. ஸோ ப்ரைஸிங்கை பார்த்துக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நேற்று தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா 5600G ASUS டஃப் கேமிங் பிசியோட ஒரு வீடியோ போட்டேன் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் பில் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் 5-6 பேர் அட்வான்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பக்காவாக செலாட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட நிறைய பேர் கேட்டால் பேக்கெட் பட்ஜெட்னு சொல்லலாம். ஸோ 30K பட்ஜெட், ஆனால் 30K கிடையாது, 33,990 ரூபாய். ஸோ நம்ம இந்த வீடியோவில் 33,990 ரூபான்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஆஃபர்ஸ்க்கு நம்ம கொண்டு வந்திருக்க ப்ராடக்ட் அந்த ஒரு வாரம் 10 நாள் இருக்கிற வரைக்கும் சேம் அதே ப்ரைஸிங் தான். ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, டெலிவரி சார்ஜ் அது இதுன்னு ஆட் பண்ணுற பழக்கம் நம்மள்ட்ட கிடையாது. ஸோ இது 1 மாதம் 2 மாதம் கழிச்சு இந்த ப்ராடக்ட் வந்து கூடி இருந்துச்சுன்னா கூடிரும், குறைஞ்சிருச்சுன்னா இன்னும் குறையும். ஸோ அப்பப்போ ப்ரைஸிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட் ஆப் இருக்குது. ஸோ அதில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ பிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ வெப்சைட்லாம் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் பிசின்னு தனி பேனல் கொண்டு வர போகிறோம். ஸோ அதில் நிறைய டைப்ஸான கான்செப்டில் நாங்கள் ஆட் பண்ணி வைப்போம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் போடுற அளவுக்குலாம் பக்காவாக கொண்டு வரோம். ஸோ மார்ச் 2 தான் நம்மளோட நியூ மெகா அப்டேட் லான்ச்சு. ஸோ இப்போ இந்த பிசி வேணும்னு நினைக்கிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் வாங்க. ஏன்னா இது பிப்ரவரி ஃபென்டாஸ்டிக் ஆஃபர்னே ஒரு சீரியஸ் மாதிரி கொண்டுட்டு போகிறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பிப்ரவரியில் எத்தனை பேருக்கு செல் அவுட் பண்ணியிருக்கோன்ற எங்கள் கான்செப்டே கிடையாது. எத்தனை பேரை நாங்கள் கஸ்டமரை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் கான்செப்ட். ஏன்னா பிசி பில்டு எக்கச்சக்கமாக பயங்கரமான செல் அவுட் பண்ணி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்றது என்னோட பெரிய டார்கெட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 33,990 ரூபாய். ஸோ 33,990 ரூபாய்க்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அதான் இன்னைக்கு வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் CPU மட்டும்தான், கீபோர்ட் மூவ்ஸ் மானிட்டர்லாம் கிடையாது. ஸோ 33,990 ரூபாய்க்கு நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள், ஆர்டரை குயிக்காக ப்ளேஸ் பண்ணுங்கள், டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 33,990 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே ப்ராசஸர் வந்து பெறுவோம். ப்ராசஸர் பார்த்தீங்க என்ன பேக்கெட்டில் இருக்குன்னு பார்ப்பீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரைசனோட 4000 சீரிஸ், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா Gen 2 ஆர்கிடெக்சர்ஸில் வந்த ஒரு ப்ராசர். ஸோ Gen 2 ஆர்கிடெக்சர்ஸில் 4000 சீரிஸ் சொல்லி 4th ஜென்ரேஷன் ப்ராசர் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த 4th ஜென்ரேஷன் ப்ராசரில் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் APU அதிகபட்சமாக. ஸோ அந்த APU ப்ராசர்லாம் பிராண்ட் லான்ச் பண்ணதுக்கான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரியஸ், அதாவது ப்ரொஃபஷனலாக ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு பில்டிங் செக்ஷன் இந்த மாதிரி ஏரியாங்களுக்குலாம் சர்வருக்காக பயன்படுத்துறதுக்காக இந்த ப்ராசஸர் வந்து ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ஆன்லைன் ட்ரேடிங் பர்பஸ்க்கு ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதுக்குன்னே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராசர். ஸோ இது வந்து ரேடியன் விகா கோர் 7 கிராஃபிக்ஸோட வர்றது. ஸோ இது 1900 MHz கிராஃபிக்ஸ் ஃப்ரீக்வன்சியோட வருது. ஸோ கிராஃபிக்ஸ் ஃப்ரீக்வன்சி சூப்பராக இருக்கும். ஸோ இன்பில்டு கிராஃபிக்ஸோட வரக்கூடிய ஒரு சூப்பரான APU. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 5 4650G. ஸோ இது வந்து 6 கோர் 12 த்ரெட் ப்ராசர். ஸோ இன்டெல் i5க்கு ஈக்குவலண்டான ப்ராசர். இதுக்கு கிராஃபிக்ஸ் கார்டே தேவையில்லை, இன்பில்டு ப்ராசரோட கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப், கோல்ட்ரா, பேஜ் மேக்கர், ஆன்லைன் ட்ரேடிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ அடோப் ப்ரீமியர் ப்ரோ, இடியா சாஃப்ட்வேர், ஆஃப்டர் எஃபெக்ட், ஆட்டோ கேட் இதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ராக்டிக்கலாகவே நம்மள்ட்ட ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராசர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராசரோட ப்ரைஸிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபா ப்ரைஸிங்கு. ஸோ இந்த ப்ராசருக்கு இந்த மாதிரி தான் பேக்கிங்கில் வருது பிராண்ட் சைடு. ஆனால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ராப்பர் GST பில்லு வந்துடும், 3 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும். ஸோ ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்க என்னன்னா பாக்ஸ் காணமே நீங்கள் கேட்டக்கூடாது. ஏன்னா 4000 சீரிஸ் ப்ராசர் எல்லாமே இப்படி தான் வருது. ஸோ இதுக்கு நம்ம மதர் போர்டுன்னு வரையில A520 சிப்செட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஏன்னா இந்த மதர் போர்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வெறும் 5,650 ரூபாய் தான். 5,650 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 RAM ஸ்லாட்டோட 8 VRM சிப்செட்டோட, ஸோ NVMe சப்போர்ட்டோட, RGB Fusion 2.0 சப்போர்ட்டோட, ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 4 6 USB போர்ட்டோட ஒரு டீசென்ட்டான பக்காவான மதர் போர்டு இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஏன்னா 500 சீரிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு மதர் போர்டு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ 4600G வித் 500 சீரிஸ்க்கான ஒரு மதர் போர்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ போர்டு ப்ராசர் நம்ம மெயினாக பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து ரேம். ஸோ ரேமும் சொல்ல வேண்டியது கிடையாது, சேம் அதே கோர்சியர் வெஞ்சின்ஸோட 3200 MHz DDR4 8GB ரேமு. ஸோ நம்மளோட பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபியூச்சரில் இன்னொரு 8GB. ஏன்னா இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிறது பட்ஜெட்
வெறும் 33,990 ரூபாய்க்கு நீங்கள் 4650Gயோட ஒரு கேமிங் கேபினெட்டோட ஒரு கேமிங் எஸ்எம்பிஎஸோட வச்சு நம்ம பண்ணுறது அப்படின்றது சான்ஸே இல்லாத ஒரு விஷயம். ஸோ கஸ்டமரோட பூம் ஆஃபர் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 33,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் அசம்பிளி, ஸோ இன்க்ளூடிங் டெலிவரி. நீங்கள் ஆன் பண்ணணும் ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலையாக இருக்கும். எல்லா ஒர்க்குமே இங்கேயே முடிச்சு அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் NVMe தான் 2,800 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 256 GB ஒரு Gen 3 NVMe வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான NVMe. ஸோ இதுதான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸை ஃபாக்ஸின் பிராண்டட் வந்து கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா FPS 800 மாடலில் பார்த்துட்டு 800 வாட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இது 800 வாட்ஸ்லாம் கிடையாதுங்க, இது வந்து 250 வாட்ஸ், வெறும் 250 வாட்ஸ் தான். ஸோ நம்ம இந்த 4650G பார்த்தீங்க அப்படின்னா TDP 65 வாட்ஸ் தான். ஸோ டோட்டலாகவே இந்த பிசிக்கு நமக்கு ஒரு 150 வாட்ஸே அதிகமான ஒரு கரண்ட் பவர் கன்சப்ஷன், அதிகமானதே 150 வாட்ஸ் தான். ஸோ இந்த 250 வாட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கு. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வெறும் 1100 rupees, வெறும் 1100 ரூபாய். 1100 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு 250 வாட்ஸ் ஒரு கேமிங் எஸ்எம்பிஎஸ். ஸோ அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கமெண்ட்ல 250 வாட்ஸா 250 வாட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. இது விவரம் தெரியாமல் நிறைய பேர் 800 வாட்ஸ் 800 வாட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டியோட வந்துடும். ஸோ ஒரு 120mm ஃபேன் வந்துடும். ஸோ ஒரு கேமிங், ஏன்னா இந்த பிசியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம Athlon 3000Gல வச்சு GTA 5 தாறுமாறா போட்டு ஒடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பக்காவா இந்த எஸ்எம்பிஎஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா பட்ஜெட் இல்லை, கஸ்டமர் இன்னும் 2000 கூட போட ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சில்வர் ஸ்டோனோட 600 வாட்ஸ் கூட போங்க. ஃபியூச்சரில் நீங்கள் பெரிய பெரிய கிராஃபிக்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட். ஸோ இதில் கேபினெட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப் ஒரு புது கேபினெட்டாக கொண்டு வந்திருக்கோம். சேம் அதே பாக்ஸின் தான், பாக்ஸ் பார்க்க உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு RGB ஃபேன் வந்துடும், சைடு ஃபுல் டெம்பர் கிளாஸ் வந்துடும். ஸோ 2,500 செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான கேபினெட். ஸோ இது நீங்கள் ஃபியூச்சரில் பெரிய லெவலில் அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த CPU பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ரேடியேட்டர் கூலிங்லாம் அப்டேட் பண்ணக்கூடிய அளவு கேபினெட் கிடையாது. ஏன்னா 33,990 ரூபாய்க்கு நீங்கள் வச்சு உங்களோட ஒர்க்கை ஃபுல்லாக நீட் பண்ணுறதுக்கும் ஒரு கேம்ஸ் நீங்கள் God of War, GTA 5, ஸோ ஃபேன் கிரை இந்த மாதிரி கேம்ஸை ஃபுல்லாக ஒரு மீடியமான செட்டிங்ஸில் தரமாக எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாமல் விளையாடுறதுக்கு ஒரு தரமான பிசி இது. ஸோ இந்த கேபினெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கேபினெட் தான். ஏன்னா சைடு ஃபுல் டெம்பர் கிளாஸும் ஒரு RGB ஃபேனும் வந்துட்டாலே பார்க்க வந்து ஒரு லுக்கு கிடைச்சிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 USB போர்ட் வந்துருது, ஒன்று 3.0. ஸோ மேலே வந்து டாப்லாம் கிடையாது, ஏன்னா இதில் ரேடியேட்டர் கூலிங்லாம் வந்து ஆப்ஷனல் கிடையாது. ஸோ இது போக டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 SSD, ஒரு ஹார்ட் டிஸ்க், 2 ஹார்ட் டிஸ்கில் இன்சர்ட் பண்ணிக்கலாம், 2 SSD, 4 ஸ்டோரேஜ் தாராளமாக போட்டுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு RGB ஃபேன் இருக்குது. ஸோ இதோட ரன்னிங் லுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்த ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட்டிங்கில் இருங்க. ஸோ அதுக்கடுத்தது சைடு. ஸோ சைடு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் தான், அக்ரிலிக் பேனல் கிடையாது, பியூர் டெம்பர் கிளாஸ் தான். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட் 33,990 ரூபாய்க்கு ஒரு ARGB ஃபேனோட சைடு ஃபுல் டெம்பர் கிளாஸோட ARGB ஸ்ட்ரிப் லைட்டோட ஒரு கேமிங் 250 வாட்ஸ் கேமிங் எஸ்எம்பிஎஸோட ஒரு 4650G ப்ரொஃபஷனல் ப்ராசர் 6 core 12 thread, ஸோ விகா 7 கிராஃபிக்ஸோட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பக்காவான பிசி வெறும் 33,990 ரூபாய் தான். இதோட ஸ்கோர் டீட்டெயில்ஸு, ஸோ கேபினெட்டோட லுக்கு எல்லாமே அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன். மறந்துடாமல் ஷார்ட்ஸையும் எல்லாரும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பிக்கஸ்டான ஆஃபர், சூப்பரான ஆஃபர்ஸ் வீடியோவில் சந்திப்போம். பாய்.